வணக்கம், நான் காயத்ரி, கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட் ஃப்ரம் கிரிஷ் ஹாஸ்பிட்டல். நம்ம போன வீடியோஸ்லேயே பர்சனாலிட்டினா என்ன, சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்டல் தியரி, இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா அட்டானமி வெர்சஸ் ஷேம். அட்டானமி அப்படின்றது என்ன, சுயநிலை தன்மை. அதாவது அந்த குழந்தை அந்த வயசில் தான் நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்கும். அதாவது ஒரு ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், தானாக சாப்பிட்றதா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த வயசில் தான் கற்றுக்க ஆரம்பிக்கும். இதோட வயசு என்னென்னா 1லேருந்து 3 வயசு. இந்த வயசில் அப்பா அம்மா வந்து அவங்கள அரவணைச்சு இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொண்டு போகும்போது அந்த குழந்தைக்கு நம்ம முயற்சி பண்ணால் எல்லாத்தையும் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை உருவாகும். இல்லை நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன் சாப்பிடையில சிந்தி வச்சிடுற, உனக்கு சரியாக ட்ரெஸ் போட தெரியல, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க கண்டிக்கும் போது அந்த குழந்தைக்கு ஏதோ தான் தப்பு பண்ணுறேனோ அப்படின்ற வகையில் ஒரு எண்ணம் வந்துடும். அதனால அது வந்து அவங்களோட அடுத்தடுத்த லைஃப்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி தனக்கு எல்லாத்துலேயும் ஆர்வம் இருந்தாலும் அதை பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. அடுத்து தேர்ட் ஸ்டேஜ், இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட். இந்த ஸ்டேஜ் வந்து 6 வயசுக்குள்ள, 3லேருந்து 6 வயசுக்குள்ள குழந்தை என்னென்னலாம் புதுசாக கற்றுக்கலான்னு யோசிக்கும். அதாவது இந்த வானம் ஏன் நீல கலரில் இருக்குது, ஏன் வந்து மரக்கட்டை வந்து தண்ணியில் மிதக்குது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அந்த குழந்தை கேட்கும். அந்த மாதிரி நேரத்தில் அப்பா அம்மா வந்து அவங்கள ஊக்குவிக்கும் போது அந்த குழந்தை வந்து எல்லா விஷயங்களையும் புதுசாக கற்றுக்க முயற்சி பண்ண, எல்லாத்துலயும் இனிஷியேட் பண்ண, இது எல்லாமே ஒரு குழந்தையோட தனித்தன்மைகள் எல்லாம் அப்போதான் அதிகமா உருவாக ஆரம்பிக்கும். இல்ல நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்கற, இதெல்லாம் உனக்கு தேவையா, இப்படிலாம் நம்ம பேசும்போது அந்த குழந்தையால ஏதோ தான் தப்பு பண்றேனோ அப்படின்ற வகையில ஒரு எண்ணம் வந்துடும். அதனால அது வந்து அவங்களோட அடுத்தடுத்த லைஃப்லயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி முயற்சி அப்படின்றதே அது விட்டுரும். அதுக்கு ஒரு குற்ற உணர்வு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால உங்க குழந்தைங்க என்னென்னலாம் புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்துக்கும் சொல்லுங்க. அவங்களுக்கு அவங்க கூடயே பக்கபலமா இருங்க. இது எல்லாம் தான் அவங்களோட அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.